Hi Arrange Bloods, welcome to Rakesh and Jenny 2.0. Social media la என்னென்ன அலப்பறைகள்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி டென்ஷன் ஆகாதீங்க சொல்றேன். அதுக்காக தான் இந்த ஃபுல் வீடியோவும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஒரு சின்ன இன்ட்ரோவோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் நீங்க கடும் கோவத்துல இருக்கிறதுனால டக்குன்னு விஷயத்துக்கு போயிடலாம். சொல்லிட்டு கிளம்பு. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம செலிபிரிட்டிஸ் எல்லாருக்குமே கருப்பு கலர் ட்ரெஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. எதை வச்சு சார் சொல்றீங்க? அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விதவிதமான போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கிட்டத்தட்ட 10-15 வருஷங்களாக கல்யாணமே ஆனாலும் ஐ வாண்ட் டு மேரி யூ அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு மிகுந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் கொண்ட நம்ம சமந்தாவை தான் பார்க்க போறோம். அதுல இவங்க பயங்கரமான ஃபேன். ஒரு அளவு சொல்லிட்டு போங்க. கிட்ட வா. இந்த போட்டோவை பார்த்துட்டு நடிகைகளே அழகுல மயங்கி பொட்டி பொட்டியா வர்ற ரயில் வண்டி கணக்கா யூ ஆர் கியூட், யூ ஆர் பியூட்டிஃபுல் இப்படின்னு கமெண்ட் போடுறது மட்டும் இல்லாம வாயை பொளந்த மாதிரி ஸ்மைலி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கேர்ள்ஸே கேர்ளை வந்து ரசிச்சு பாக்குறாங்க அப்படின்றப்போ நம்ம பசங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு சொல்லவா வேணும்? சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இதுக்கு ஒரு கேப் போட்டோன்னு வச்சுங்க, நம்ம பசங்க 1008 விஷயம் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால நானே சொல்றேன், அதாவது இந்த போட்டோவெல்லாம் டவுன்லோட் பண்ணி வால்பேப்பராவோ இல்ல ஸ்டேட்டஸாவோ இன்னும் அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் அப்படியே ஒரு போட்டோ ஃப்ரேம் பண்ணி பெட்ரூம்ல கூட மாட்டி வச்சுப்பாங்க. எதுக்குன்னு கேக்குறீங்களா? அதாவது இவங்களை பார்த்துட்டு எந்திரிச்சாங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக. பட் சமந்தாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு சில ஹீரோயின்லாம் சும்மாவா இருப்பாங்க? அவங்களுக்கு போட்டியாக அடுத்ததாக வந்த பிளாக் ட்ரெஸ் ஹீரோயின் யார் தெரியுமா? நம்ம பிரியங்கா மோகன். பட் சமந்தாக்கு வந்த வரவேற்பு அளவுக்கு நம்ம பிரியங்கா மோகனுக்கு இல்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ ட்ரெடிஷனல் லுக்ல தான் நல்லா இருக்கிற, இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போடாத, நல்லா இல்ல அப்படின்னு கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. நானும் சமீப காலத்துல பார்த்துட்டே இருக்கிறேன், நீங்க ட்ரெடிஷனல் ட்ரெஸ் மட்டும் போடுங்க அப்படின்னு இவங்களுக்கு மட்டும் போடுறாங்க. இதை பார்த்தா அவங்க மனசு கஷ்டப்படாது? அவங்களும் மாடர்ன் லுக்ல இருக்கணும்னு ஆசைலாம் இருக்காதா? சரி அதெல்லாம் விடுங்க, விஷயத்துக்கு வருவோம். இந்த மாதிரி உங்களோட போட்டோஸை பார்த்துட்டே இருக்கிறப்போ அடடா இந்த லுக்ல நல்லா இருக்காங்களே அப்படின்னு ரசிச்சு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் லாஸ்டா ஒரு போட்டோ வந்துச்சு. அதை பார்த்த உடனே மனசே ஒஞ்சி போயிடுச்சு தெரியுமா? ஏன்னு கேக்குறீங்களா? எந்த எடுத்துட்டு ஏறி உட்காந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா? பேசாம நானும் போய் இந்த மாதிரி ஏதாவது படிச்சுட்டு மேக்கப் ஆர்டிஸ்டா ஜாயின் பண்ண போறேன்ப்பா. சம்பளத்துக்கு சம்பளமும் ஆச்சு, இந்த மாதிரி ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்த மாதிரியும் ஆச்சு. அப்புறம் பிரியா மோகன் அப்படின்னு ஒன்னே தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இவங்கள மாதிரியே ஆர்சிபியோட ஃபேன் கேர்ள்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சுத்தி வந்துட்டு இருக்குது. அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்றதுக்காகவே சீசனுக்கு சீசன் ஒரு சில பீஸுங்க மைக்க தூக்கிட்டேன் சேப்பாக்கம் பக்கம் போயிடுதுங்க. ஒரு ஆங்கிள் பார்த்தா அவங்க பிரியங்கா மோகன் மாதிரி தான் இருக்காங்க. அதுலயும் வாயில பூமரோ புளிப்புண்டையோ வச்சுட்டு பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அதுக்காகவே ஏகப்பட்ட ஃபேன்ஸ். சரி அடுத்தது யாருன்னு பாத்துருவோம். இல்லன்னு வச்சுங்க, ஏற்கனவே ஒருத்தன் சொல்லு விட்டு கால நனைஞ்சிட்டு இருக்குதே, துணியை தூக்கி கொடி நனைஞ்சிட்டு போகுது. அடுத்த ஹீரோயின்லாம் காமிச்சா என்ன விட போறானோ. சாரி ஹீரோயின் தப்பா சொல்லிட்டேன், சின்ன திரை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொன்னாதான் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி யாருப்பா அது அப்படின்னு கேக்குறீங்களா? 2 பேர் இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது முல்லை அப்படின்ற கேரக்டர்ல நடிச்ச காவ்யா. மேடம் உங்களை இட்டு துணியில பார்த்து மயங்க போட்டு விட்டா மேடம். ஏற்கனவே இந்த பொண்ணு ஏதாவது போட்டோவோ ரீல்ஸோ போட்டா கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டமணிக்கு கமெண்ட்டை போட்டு ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வன்மத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு கேக்குறீங்களா? பிகாஸ் இவங்க ரீல்ஸ் போடுறப்ப மட்டும் வாயை ஒரு மார்க்கமா வச்சு அப்படியே நயன்தாரா மாதிரில இமிட்டேட் பண்ணுவாங்க. இதை பார்த்த நயன்தாரா ஃபேன்ஸுக்கு இல்ல நயன்தாரா ஃபேனா இல்லாட்டியுமே ஏன் உனக்கு இந்த வேலை, உனக்கு என்ன வருதோ அதை பண்ண வேண்டியதானே, அதை விட்டு வாயை ஒரு மார்க்கமா கொண்டு போற, எங்களுக்கு எப்பவுமே ஒரே நயன்தாரா தான் அப்படின்லாம் சொல்லி கலாய்ச்சி கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. நீ வருத்தப்படாத செல்லம். நோ 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 வேணாம் ஃபீல் பண்ணாத. இப்போ சமந்தாவுக்கே டஃப் கொடுக்குற லெவலுக்கு ஒரு கெட்டப்ல வந்து இந்த மாதிரி போட்டோ போடவும் நம்ம பசங்க சும்மா இல்லாம என்ன கமெண்ட்டை போட்டு வச்சாங்களோ, வாங்கடா நீங்களும் உங்க கமெண்ட்டும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனே ஃபுல்லா ஆஃப் பண்ணி வச்சிட்டாங்க. அப்படி என்ன கமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இவங்க எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற லெவலுக்கு கவினோட எக்ஸ் இல்ல அப்படி சொன்னா தப்பாயிரும், தர்ஷனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்த வரைக்கும் அண்ணன் தங்கச்சி அப்படிதானே சொல்லிட்டு இருந்தாங்க. கொடிக்குளம் பேச்சின் தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ பேச்சியே தெரியும்ல. மேபி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு புரளி பேசினாங்க. இருந்தாலும் அது கன்ஃபர்மேஷன் இல்லாம இப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா? சரி அதனால லாஸ்ட்லியானே சொல்லிடுவோம். சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது?
இவங்க சமீபத்துல இந்த மாதிரி ஒரு போட்டோவை போட்டிருக்காங்க. அதை பார்த்த மக்கள் இன்னும் கோவத்துல கொந்தளிச்சு பயங்கரமா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு திட்டி வச்சிருக்காங்க. when you are uncomfortable எதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ற அப்படின்னு. அதுக்கு ஒருத்தர் 2 பேர் லைக் பண்ணி வச்சா பரவாயில்ல, 1360 பேர் லைக்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அவங்க எல்லாம் இவங்களை ஹேட் பண்ற மாதிரி தெரியல, இவங்களை நினைச்சு வருத்தப்படுற மாதிரி தான் தெரியுது. சோ இத பார்த்து நீங்க வருத்தப்படாதீங்க மேடம். பட் உங்க கமெண்ட் கீழே ஒருத்தங்க ஹாப்பி பர்த்டே டி அப்படின்னு கமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க. அதை பாக்குறப்ப எனக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா, சச்சின் படத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி இருஷாலினி அப்படின்னு சொல்லி நம்ம தளபதி ஜென்லியா கிட்ட சொல்லுவார். அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைச்சு அவங்க இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம். அன்னைக்கு வந்து இந்த மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. என்னையா செக் மாடு மாதிரி சுத்தி வர்ற என்ன? எனக்கு உன் மேலதான் ஒரு சந்தேகம். அதனால அவங்க பர்த்டே அன்னைக்கு சொல்லாம இன்னொரு நாள் சொல்லுங்க. அதுலயும் ஒரு பேட் பாய் என்னன்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. கவின் கிரேட் எஸ்கேப்பான். நல்ல வேலை நான் பிழைத்துக் கொண்டேன். சரி, சும்மா ஹீரோயின்ஸ் பத்தியே பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். இந்த வீடியோ பாக்குற ஒரு சில ஹீரோயின்ஸுக்கு கோவம் வரும் இல்லையா? சோ மத்த சம்பவத்தையும் பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஐபிஎல் சம்பவங்கள். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு அண்ணா ஆக்ரோஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடியே தௌலத்தா சவுண்ட் விட்டாரு, சிஎஸ்கே மட்டும் இந்த மேட்ச் ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்க என் ஒரு சைடு மீசி எடுக்கிறேன்டா அப்படின்ட்டு. சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே மட்டும் ஜெயிச்சா ஓபன் சேலஞ்ச் நான் தரேன், பாதி மீசி நான் எடுக்கிறேன். நான் குமார் அவசரப்பட்டியே. இது சிஎஸ்கே மேல இருந்த வன்மத்தினாலயா இல்ல ஆர்சிபி மேல இருக்க வெறினாலயான்னு தெரியல, இவ்வளவு சவுண்ட் விட்டுருக்காரு. அதுக்கேத்த மாதிரியே நம்ம சிஎஸ்கேவும் ஜெயிச்சு போச்சா. இப்போ ஒத்த பக்கம் மட்டும் மீசை எடுத்துட்டு மூஞ்ச படுதாமமா வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காரு. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. அத நீங்களே பாருங்க. ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன்டா, தோத்துட்டாங்கடா. இருந்தாலும் நான் எப்பவுமே ஜெயிச்சாலும் தோத்தாலும் நான் ஆர்சிபிக்கு தான்டா சப்போர்ட் பண்ணுவேன். கோலி வெறியன்டா. என்னமாடா நீ? அடுத்ததாக நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் தன்னோட மாமியாரோட பேச்சுக்கு இணங்க பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாரு. நான் எங்க மாமியார்களை பார்க்க போனேன். நான் உங்களை வந்து எப்ப முதலமைச்சரா பாப்பேன்னு கேக்குறாங்க. முதல் கேள்வி ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாம சூரியவம்சம் படத்துல எப்படி தேவயானிய கலெக்டர் ஆக்கணும் அதே மாதிரி என்னோட உண்மையான பொண்டாட்டியான ராதிகாவை நான் எம்பி ஆக்க போகிறேன் அப்படின்ட்டு அறிக்கை எல்லாம் விட்டுட்டு இருக்காரு. பட் ப்ராப்ளம் என்னவென்றால் இவங்க விருதுநகர்ல நிக்கிறாங்க. அதே தொகுதியில தேமுதிக சார்பாக நம்ம கேப்டன் விஜயகாந்தோட மகன் விஜய் பிரபாகரும் அதே தொகுதியில் தான் நிக்கிறாரு. சோ இவங்க 2 பேரோட காம்படிஷன்ல எனக்கு யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. பட் இருந்தாலும் அது என் வாயால சொல்லி கேஸ் வாங்கி ஜூஸ் போடுறதுக்கு பதிலா நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நான் நினைச்சது யாருன்னு மக்கள் யாரெல்லாம் கேட்கறாங்களோ அவங்க இந்த மோஸ்ட் லைக்டு கமெண்ட்ஸ் மூலியமாவே புரிஞ்சுப்பாங்க. நீ அப்படி வரியா? அடுத்ததாக நம்ம தளபதி கேரளா பக்கம் போய் அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவரே வீடியோ எடுத்து அவரோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. பட் எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, as per the current situation அவர் தமிழ்நாட்டோட 2026 எலெக்ஷனுக்கு தானே பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஏன் கேரளால போய் அவங்க எல்லாம் கவர் பண்றாரு? ஒருவேளை நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லி இந்த மாதிரி பிஎம் கேண்டிடேட்டா நிக்க போறாரோ? வாய்ப்புகள் இருக்கு. மாற்றம் ஒன்று தான் மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இது மாற்றமா இல்ல ஏமாற்றமா அப்படின்னு. நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். அண்ட் ரொம்ப முக்கியமா பிளாக் ட்ரெஸ்ல யார் ரொம்ப கியூட்டா இருக்காங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். நான் படிக்கிறேன். போயிட்டு வரட்டுமா? பாய்.